உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய ஆடிப்பூரம். அதாவது உலகத்தில் நம்ம தான் சைவம் மற்றும் வைஷ்ணவம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடை நம்ம பார்க்குறோம். ஆனால் கடவுளுக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஆடி தபசை எடுத்துக்கொண்டாலே அதனுடைய புராண கதையே என்ன? பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சிவனும் மகாவிஷ்ணுமா சேர்ந்து உலகத்தில் சைவம் வேறு இல்லை, வைணவம் வேறு இல்லை, இரண்டும் ஒன்று தான், இதை எடுத்து காண்பிப்பதற்கு தான் இந்த ஆடி தபசு நிகழ்வுனே சிவபெருமான் சொல்கிறாரு. ஸோ சங்கர நாராயணராக அவதாரம் பண்ணி காமிக்கிறார். ஆடி பூரமும் அதே மாதிரி தாங்க. இந்த ஆடி பூரத்தில் ஆண்டாள் அவதாரம் பண்ணுறா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு சின்ன துளசி மாடம், நீங்கள் வடபத்திர சாயி சன்னதி போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் ஆண்டாள் சன்னதி. அந்த சின்ன துளசி மாடம், அந்த துளசி மாடத்தில் தாயார் ஒரு குழந்தை உருவில் இருக்கா. நம்ம புராண கதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவபுராணம், விஷ்ணு புராணம், பத்ம புராணம், கந்த புராணம், எல்லா புராணத்துலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கர்ப்பத்திலிருந்து ஒரு பெண் தெய்வம் உருவான கதையே கிடையாது. எல்லா அதாவது பெண் தெய்வங்கள் எல்லாமே கண்டெடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ மகாலட்சுமியினுடைய அவதாரம் எல்லாம் பாருங்களேன், தாமரை பூவில் தான் அந்த குழந்தையே இருக்கும். கமலவல்லி தாயார் அப்படி தான், ரங்கநாயகி தாயார் அப்படி தான் இங்கே திருவல்லிக்கேணியில். ஸோ தாயாரினுடைய பிறப்புகள் அங்கே எப்பொழுதுமே தாமரைப்பூவில் ஒரு குழந்தையாக தான் எடுக்கிறாங்க. இங்கே அம்பாள் இப்போ ஆடிப்பூரத்தில் எப்படி ஆண்டாள் ஒரு குழந்தையாக ஆழ்வார் எடுக்கிறார், பெரியாழ்வார். அதனால் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியேன்னு சொல்கிறோம் நம்ம ஆண்டாளை. கோதை நாச்சியார் 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார், ஒரே பெண் ஆழ்வார் 12வது பெண் ஆழ்வாராக இருந்து கண்ணனையே மனசில் அவர் நினச்சிண்டு அவரோட போய் ஐக்கியமாறா. ஸோ இந்த ஆழ்வார்கள் பாடின பாடல்களில் ஆண்டாள் ரங்கநாதரை பற்றியும் பெருமாளை பற்றியும் பாடிய பாசுரங்கள்லாம் ஏராளமாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆடிப்பூரத்தில் 10 நாள் உற்சவம் பிரமாதமாக இருக்கும். ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் அந்த ஆடிப்பூரத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசேஷம். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலும் பார்க்கலாம். அங்கே கருடாழ்வார் தான் அந்த கல்யாணத்தையே பண்ணி வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேறு எந்த கோவில்லையுமே இருக்காது. அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த அந்த இடம் அவதரித்தது ஆடிப்பூரத்தில் தான். அதனால் வைணவ திருத்தலங்கள் எல்லாத்துலேயுமே ஆடிப்பூரம் உற்சவம் அமோகமாக நடக்கும். உலகத்தை சிருஷ்டி பண்ணது, பிரம்மா சிருஷ்டி பண்ணது பார்த்திங்கன்னா ஆடிப்பூரத்தன்னைக்கு தான். அதனால் நம்ம எல்லாமே பார்வதி தேவி அம்பாளை என்ன சொல்கிறோம், நமக்கு தாய் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அவளுடைய கர்ப்பத்திலிருந்து வந்த நாம் அவளுக்கு ஒரு சீமந்தம் செய்து சந்தோஷப்படுத்தி நம்ம பார்க்கறது தான் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளகாப்பு போடுறோம். அதனால் தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து வந்த நம்ம பிள்ளைகள் எல்லாருமே ஆடிப்பூரத்தில் அவளுக்கு வளையல் பந்தல் போட்டு கலந்த சாதம் எல்லாம் செஞ்சு இந்த ஆடிப்பூரம் சிருஷ்டி, அதாவது சிருஷ்டின்னா பூமி உருவாகின நாள் அதுதான். அதனால் அதை கொண்டாடுகிறோம். இந்த ஆடி மாதமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, மண்ணுக்கு பெருமை கொடுத்த ஒரு மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி பூரம், பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வினியிலேருந்து கணக்கிடும் பொழுது 11வது நட்சத்திரமாக இருக்குது. 11 அப்படின்னாலே லாபம்தான். ஸோ இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலுமே நமக்கு அது லாபமாக முடியும். ஒரு புதுசாக நம்ம வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இல்லை நம்ம வீடை பற்றி கட்டுறதுக்கு பேசுறது, இல்லை அது சம்மந்தப்பட்ட மனிதர்களை போய் பார்க்குறது, இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். நீங்கள் இப்போ ஆடிப்பூரத்தன்னைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, கலந்த சாதம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யலாம். ஒரு சக்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம் இதெல்லாம் நெய்வேத்தியமாக செஞ்சு அம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணலாம். 11 பொருட்கள் நம்ம நீங்கள் வீட்டுக்கே மங்களகரமான பொருட்கள் ஒரு 11 பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். வெத்தலை பாக்கு எப்போவுமே ஒன்றா சேர்ந்தது தான். வெத்தலை பாக்கு, மஞ்சள், வளையல், மஞ்சள் கயிறு, தேங்காய், பழம், ப்ளவுஸ் பிட்டு,
அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு காயினு, நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு, இந்த மாதிரி ஒரு 11 மங்கள பொருட்களை ஒரு தாம்பூலத்தில் வச்சு 11 சுமங்கலிகளுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. இது ஏன் 11 அப்படின்னா, பூரம் வந்து 11வது நட்சத்திரம். நம்ம 11 பொருட்கள் சேர்த்து 11 சுமங்கலிங்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம என்ன நினச்சி கொடுக்குறோமோ, உங்கள் வீட்டில் திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ நமக்குன்னு ஒரு குறைகள் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு அம்மன் கோயிலில் போய் கொடுத்தாலும் சரி, ஆண்டாள் சன்னதியில் போய் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, பழம், இப்போ நமக்கு 11 பொருள் வரலை அப்படின்னா நம்ம பழ வகைகள்லேயே நம்ம 2-3 சேர்த்துக்கலாம். வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதை நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காயிலேயே நீங்கள் 2 தேங்காயும் வச்சு கொடுக்கலாம். வளையல் வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வெத்தலைப்பாக்கு பழத்தோட 11 வளையல் வச்சு ஏதோ ஒன்று நமக்கு அன்றைக்கி வந்து 11 கவுண்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை 11 பாக்கு வைக்கலாம், 11 மஞ்சள் வைக்கலாம், இப்படி எத்தனை வேணாலும் வைக்கலாம். ஆனால் 11 நபர்களுக்கு வைக்கணும். ஒருத்தருக்கு எத்தனை வைக்கிறீங்களோ அதே தான் 11 பேருக்கும் நம்ம வைக்கணும். இப்போ நீங்கள் 11 வெத்தலை, 11 பாக்கு, 11 மஞ்சள், 11 வளையல் மாதிரி எல்லாமே 11 கவுண்ட்டில் வைக்கலாம். 11 ரூபா காசு அது எல்லாமே 11ல் வச்சும் கொடுக்கலாம். இது வந்து நமக்கு அன்றைய நாளில் இது நீங்கள் செய்யும் பொழுது நல்ல விருத்தி ஏற்படும் அப்படிங்கிறது தான். எத்தனை அம்மன் கோயிலில் நீங்கள் வளையல் கொடுக்குறீங்களோ அத்தனை உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு சுபிக்ஷமான ஒன்று, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. அன்று நம்ம அம்பாளையும் லலிதா சகஸ்நாமம் என்ன மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ, லலிதா திருசக்தி சொல்லலாம், துர்காஷ்டகம் சொல்லலாம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம், கனகதாரா ஸ்லோகம் சொல்லலாம். ஏன்னா இந்த தடவை வெள்ளிக்கிழமை தான் வருது, அதுவும் ரொம்ப விசேஷம். 5வது வாரம், இந்த ஆடி பூரம் 5வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்பாளை போய் பார்க்கிறதோ, இல்லை அம்பாள் சன்னதியிலேருந்து நம்ம பிரசாதம் வாங்கிக்கிறதோ எல்லாமே சிறப்பு வாய்ந்தது தான். நல்லா மிஸ் பண்ணாதீங்க. இந்த தடவை 5 வாரம் ஆடி, ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பித்தது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நமக்கு ஆடி பூரத்தில் வந்து முடியுது. ஆடி பூரம் அம்மனுக்கு சீமந்தமும் வளைகாப்பும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால் நம்ம இதை மிஸ் பண்ணாமல் செய்யும் பொழுது நம்ம வீடுகளில் தொடர்ந்து சுப காரியங்கள் வரும். அதே மாதிரி சந்ததி விருத்தி, குழந்தை பாக்கியம் நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். இந்த மாதிரி எந்த விதமான நமக்கு குறைபாடுகளும் இல்லாத ஒரு ஆடிப்பூரத்தை நம்ம வந்து கொண்டாடலாம். அன்னதானம் போடுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ நீங்கள் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம சித்திரான்னம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வீட்டில் பண்ணுற கலந்த சாதம், அதுவே சின்ன சின்ன பாக்ஸ்லேயும் போட்டு கொடுங்க. செய்யும் பொழுது நம்ம நல்லா நிறைவாக செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வருஷம் ஆடி மாதத்துக்கு வெயிட் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு சுபம் பண்ணுறதுக்கு. இந்த வருடம் வந்து குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அதனால் ரொம்ப ஒரு சந்திரனும் சூரியனும் இடமாற்றம். சந்திரன் வந்து சூரியன் வீட்டில் இருக்கார், சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கார். அதனால் இந்த பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி ஒரு யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆடிப்பூரம் மிஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ என்னால் பண்ண முடியாது, நான் ஏதாவது சிம்பிளாக செய்கிறேன் அப்படின்னா பூ வாங்குங்க, கோவிலுக்கு போங்க, அம்பாளுக்கு நல்ல ஒரு மாலையை சாத்துங்க, அர்ச்சனை பண்ணுங்கள், 11 முறை வலம் வாங்க. லாபத்தில் அன்றைய நாளில் எது செய்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றிகள் உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய இந்த ஆடிப்பூரம் பதிவு வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.